டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. என்றைக்காவது ஒரு நாள் மறைய போகிறவன் அந்த மறைந்து விட்ட அன்றைக்கு எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு முதல் சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறார் என கல்லறையில் எழுதச் சொல்லி உருக்கமாக பேசிய அமைச்சர் துரைமுருகனுக்கு இது சோதனை காலமோ என்னமோ. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளும் நிலைக்கு ஆளாகி இருப்பது அறிவாலய வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது. திமுகவில் கலைஞர் கருணாநிதிக்கு வலதுகரமாக இருந்த அமைச்சர் துரைமுருகன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலும் அப்படியே தான் நீடித்து வந்தார். அன்பழகன் மறைவுக்கு பிறகு சீனியர் மோஸ்ட் என்ற அடிப்படையில் துரைமுருகனுக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைத்தது. ஆனால் துரைமுருகனின் செயல்பாடுகள் தலைமைக்கு கொடுத்த அதிருப்தி காரணமாக பொதுச் செயலாளர் பதவி கைவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் பொதுப்பணித்துறையை குறிவைத்த துரைமுருகனுக்கு ஆரம்பத்திலேயே அப்செட் தான் கிடைத்தது. நீர்வளத்துறையுடன் சேர்த்து பணம் கொழிக்கும் கனிமவளத்துறை ஒதுக்கப்பட அதிருப்தி மறைந்து மகிழ்ச்சி பிறந்தது. கட்சியில் பொதுச் செயலாளர், பேரவையில் அவை முன்னவர், முக்கியமான துறைகளின் அமைச்சர் என ஏறுமுகத்திலிருந்து வந்த துரைமுருகனுக்கு 2 ஆண்டு காலமாக இறங்கு முகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை குறிவைத்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. இந்த ரெய்டின் இறுதி புள்ளி துரைமுருகன் வீட்டுக்குத்தான் சென்றது. மணல் மாஃபியா கும்பலுடன் அமைச்சருக்கு இருந்த நெருக்கம் அமலாக்கத்துறை ரெய்டின் போது அம்பலமான நிலையில் அப்போதிலிருந்துதான் திமுகவின் அதிருப்தி தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அதோடு தன்னை விட்டுவிட்டு துணை முதலமைச்சர் பொறுப்பை உதயநிதிக்கு கொடுத்ததும் துரைமுருகனின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. ஒருமுறை இது தொடர்பான கேள்விக்கு கூட எனக்கு அதெல்லாம் தெரியாது என தடாலடியாக கூறிவிட்டு பிரஸ் மீட்டில் இருந்து எழுந்து சென்றார். சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும் சொல்லி இந்த கேள்வி மட்டும் தெரியும். அந்த கேள்வி நாளடைவில் உதயநிதி ஸ்டாலினின் வருகை ஏற்படுத்திய அதிருப்தியை திமுக தலைமை மீது மறைமுகமாக விமர்சனமாக வெளிப்படுத்த தொடங்கினார் துரைமுருகன். உதயநிதிக்கு பதவி கொடுத்தது குறித்த கேள்விக்கு கூட கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க என துரைமுருகன் காட்டிய சைகையில் 1000 அர்த்தம் ஒளிந்திருந்ததாக பார்க்கப்பட்டது. மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க. பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு தலைமைக்கு எதிராகவே அடிக்கடி அரசல் புரசலாக துரைமுருகன் பேசி வந்ததை அடுத்து விரிசல் இன்னும் அதிகமானது. 2 நாட்களுக்கு முன்பு வேலூரில் மருத்துவமனை திறப்பு விழாவில் கூட ரிப்பன் கட் பண்ணும் போது முதலமைச்சருக்கு அருகில் நின்றிருந்த துரைமுருகன் ஆய்வு பணியின் போது வெளியிலேயே நின்று கொண்டார். ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் முதலமைச்சருடன் நிற்க துரைமுருகன் மருத்துவமனை வாசலின் வெளியிலேயே நின்று கொண்டார். இதுபோக பொதுச் செயலாளர் என்ற முறையில் கட்சியினரை ஒருங்கிணைப்பது, உட்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பது போன்றவற்றில் துரைமுருகனின் செயல்பாடுகள் சுத்தமாகவே திருப்தி அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர் அதிருப்தியை அடுத்து திடீரென துரைமுருகனிடமிருந்த கனிமவளத்துறையை பறித்த மு.க. ஸ்டாலின் கட்சியில் துரைமுருகனின் முக்கியத்துவத்தை குறைக்க முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் திமுகவில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணிக்குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உட்பட எந்த குழுவிலும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயர் சேர்க்கப்படவே இல்லை. அவ்வளவு ஏன், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கும் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் கூட துரைமுருகனுக்கு இடம் கொடுக்காமல் புறக்கணித்து விட்டனர். அந்த அளவுக்கு திமுக தலைமையின் நம்பகத்தன்மையை துரைமுருகன் இழந்து விட்டதாக பார்வை முன்வைக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனே விலகிக் கொள்ளும் அளவுக்கு அவர் ஓரங்கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க,
அடிக்கடி உடல்நலம் குன்றி அப்பல்லோவுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தாமே ஒதுங்கிக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கும் துரைமுருகன் வந்திருக்கிறாராம். வேலூர் எம்பியாக இருந்து வரும் தனது மகன் கதிர் ஆனந்துக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க அழுத்தம் கொடுத்து வரும் துரைமுருகன் மகனை பார்த்து கொண்டால் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம் என யோசித்திருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதோடு வருகிற தேர்தலிலும் போட்டியிடாமல் தீவிர அரசியலிலிருந்தே விலகிக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு துரைமுருகன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நிர்வாகிகளை மதிக்காமல் வாய் துடுக்காக ஏளனமாக பேசும் வழக்கம் கொண்ட துரைமுருகனை ஓரங்கட்டியது அறிவாலயத்தில் பெரும்பான்மையான நிர்வாகிகளுக்கு குஷியை கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக திமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக TR பாலு நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. TR பாலு வகித்து வரும் பொருளாளர் பதவியில் ஏவா வேலு நியமிக்கப்படலாம் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் திமுக வரலாற்றில் வேறு கட்சியில் இருந்து வந்த ஒருவருக்கு முதன் முறையாக பொருளாளர் பதவி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற நிலையில் அவரிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பது கட்சியில் சமூக பிரதிநிதித்துவத்தை குறைப்பது போல ஆகிவிடும் என கணக்கு போடும் திமுக அதற்கு வேறொரு வழியை யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போது 5 என்ற எண்ணிக்கையில் இருக்கும் திமுக துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை 7ஆக உயர்த்தவும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்திற்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கவும் திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆகையால் விரைவிலேயே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் விடுவிப்பு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவாலயத்திலிருந்து வரலாம் எனவும் கூறப்படுகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.